இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நறுவல்லி அல்லது விருட்சப்பழம் அப்படின்னு சொல்கிற இந்த பழம், இந்த மரத்துடைய பயன்கள் பற்றி தான். இந்த மரத்துடைய அனைத்து பாகங்களும் மருத்துவ குணமிக்கவை. இதனுடைய பயன் என்னென்ன, எதுக்கு பயன்படுது அப்படின்ற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பழத்தை ஒரு சிலர் சாப்பிட்ருக்கலாம், ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம கூட இருக்கலாம். அநேகமாக 70s கிட்டு 80s கிட்ட எல்லாம் இதை சாப்பிட்ருப்பாங்க. இதை அந்த காலத்தில் எல்லாருக்குமே சாப்பிட்ற மாதிரி இருந்த பொருள் தான் அது. ஸ்கூல் வெளியெலாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஆனால் 90s கிட்ட அதுக்கப்புறம் வந்தவங்களாம் எத்தனை பேர் இதை சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியாது. இது நல்லா ஒரு வழவழப்பாக இருக்கும். அதனால இதை மூக்கு சளி பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய ஒவ்வொரு பாகங்களும் எதுக்கு பயன்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல இது இலை பார்த்திங்கன்னா நம்ம பருவம் வந்த பசங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த முகப்பரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி முகப்பரு வந்தால் அது உடனே போகணும்னா இந்த இலையை நல்லா மைய அரைச்சி அந்த பருக்கள் மீது தடவுனா சீக்கிரமாக சரியாயிடும். அதேமாரி சரியானாலும் அந்த வடுக்கள் இல்லாமல் மறைஞ்சிரும். அந்தமாரி இந்த இலையினுடைய பாகங்கள் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொழுந்தாக இருக்க இலைகளை மைய அரைச்சி அது கூட சம அளவு வெண்ணெயை சேர்த்து கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் தீரும். அப்புறம் அந்த மூலநோய் இருக்கவங்களுக்கும் சீக்கிரமாக அது சரியாயிடும். இந்தமாரி ஒரு பயன் இலைகளில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பழம். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். அப்படி கையில் அப்படியே ஒட்டிக்கும். கையில் நீங்கள் பிடிச்சிங்கனாலுமே அப்படியே ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு பிசு பிசுப்பான பழம். அது துவர்ப்பு, இனிப்பு இந்த ரெண்டு சுவையும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி இதை உங்களுக்கு கிடச்சதுன்னா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா தோல் வியாதி, மூட்டு வலி, வறட்டு இருமல், அப்புறம் மண்ணீரல் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதேமாதிரி இந்த பழத்தை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் சரியாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக வயிற்று உள்ளே இருக்க அந்த புழுக்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த புழுக்களை வெளியேற்றத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு 10 இல்லை 15 பழம் அவ்வளோ சாப்பிட்டாலுமே போதும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நார்மலாக ஒரு 10 பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு அந்த ஒரு வேளை பசின்றதே எடுக்காது. அது ஏன்னு தெரியாது, நான் அதை சாப்பிட்ருக்கேன் நிறைய முறை. ஒரு முறை ஒரு 10-15 பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த வேளை எனக்கு பசியே எடுக்காது. அந்தமாரி ஒரு இயல்பு கொண்டது. அதேமாரி அந்த வயிற்றில் இருக்க புழுக்கெல்லாம் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லீரல் வீக்கம் அது இருந்ததுன்னா இந்த பழத்தை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது கூட சரியாகும். கல்லீரலில் இருக்கிற நச்சுக்கெல்லாம் இது வெளியேற்றதுனால அந்த கல்லீரல் வீக்கம் நமக்கு சரியாகும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பழம் குடல் மற்றும் சீரண மன்றத்துடைய மொத்த செயல்பாட்டுமே நல்லா விரிவுபடுத்தும், நல்லபடியாக நடக்க துணையாக இருக்கும். இந்த பழத்தினுடைய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த பழம் பொதுவாக கோடை காலத்தில் தான் பழுக்கும். கோடை காலத்துலேருந்து நமக்கு கிடைக்கும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதிரி மாதங்களில் தான் எல்லா இடத்துலையும் இந்த மரத்தில் பழுக்கும், காய்க்கும். ஸோ இந்த கோடை காலத்தில் வர இந்த உடல் வெப்பம், அதனால் வர தலைவலி, உடல் சோர்வு இதெல்லாம் கூட இந்த பழத்தை சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதை, அந்த பழத்தோட விதை ப்ளஸ் இந்த மரத்தோட பட்டை இதெல்லாம் இப்போ எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, தோல் நோய்கள் அந்தமாரி எதாக இருந்தால், தோல் நோய்கள் பார்த்திங்கன்னா சொரியாசிஸ், அப்புறம் இந்த தடிப்பு அந்தமாரி வருது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விதையையும் இந்த பட்டையும் நல்லா இந்த விதையை கூட வச்சு அரைச்சி அது கூட சம அளவு தேங்காய் எண்ணெய் அதையும் கலந்து இந்த சொரியாசிஸ் அந்த புண்ணு மேலே தடவிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அது சரியாகும். இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. இந்த விதையை பொடி செஞ்சு நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் புண்கள் ப்ளஸ் இந்த சிறுநீரக நோய்கள்லாம் சரியாகும்.
இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த மரத்தை நீங்கள் இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குது இல்லை வேறு யாருக்கும் தேவைப்படுனா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மர பலகையில் இருந்து தான் அப்போ பழைய காலத்துலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சீப்பு அப்படின்னு ஒன்று மரத்தாலான சீப்பு இருக்கும். அப்புறம் ஈருக்கொல்லி அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்கும். அந்த ஈருக்கொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஈர இருந்தால் அப்படியே நம்ம காது ஓரமாக அந்த ஈருக்கொல்லியை விட்டு அப்படியே சொருகி அப்படியே பிடிச்சி இழுப்பாங்க பாருங்கள். பா இப்போ நினச்சா கூட அந்த அந்த ஈருக்கொல்லியில் வந்து தலை சீவிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ வலி இருக்குன்றது. அந்த ஈருக்கொல்லி ப்ளஸ் அந்த சீப்பு அதெல்லாம் வந்து இந்த மரப்பலகையிலேருந்து தான் வந்து அப்போ தயாரிப்பாங்க. ஸோ மக்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.